Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வா பற்றின டியூட்டோரியல் தான். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கேன்வாவில் வந்து நெக் டிசைன்ஸ் ட்ரா பண்ணுறது வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வந்து. அதாவது பென்சில் அந்த சிம்பிள் வச்சு நீங்களாவே ட்ரா பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிசைனை நீங்களாவே வந்து அதில் வச்சு ட்ரா பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் 2 மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் கிளாஸில். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் தான் அந்த பென்சில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் வச்சு நான் வந்து ஒரு கஸ்டம் சைஸை ரெடி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் இப்போ நான் ரிப்பீட் பண்ணலை. இது வந்து ஸோ எப்பவும் போல தான் ஆஸ் யூஷுவல் வித் ஹைட் எல்லாமே என்ன வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்கள் டிசைன்ஸ் க்ரியேட் ஆகிடும். உங்கள் கேன்வாஸ் ரெடி ஆகும் போது நீங்கள் ஆல்ரெடி என்ன ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணியோ ஏதாவது ஒரு நெக் டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கேலரிக்குள்ளே இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கேன். கேலரிக்குள்ளே போய்ட்டு நான் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நெக் டிசைன் தான் போட்டு காமிச்சிருக்கேன் நிறைய வந்து. இப்போ இதில் ஸ்லீவ் டிசைன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லீவை மட்டும் நீங்கள் வந்து இதில் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்லீவ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சு பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நான் வந்து கேன்வாஸ் சைஸ் வந்து உங்களுக்கு 11x16 எடுத்திருக்கேன். ஹேண்டுக்கு வந்து நீங்கள் 16x11 எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே வந்து இதே பொசிஷனில் இருக்க மாதிரி விட்டுறேன். நான் வந்து ஒன்று நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்க மாதிரி வைக்கலாம், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட விஷ். உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ண வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஒரு 3 டாட் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டாக செட் ஆகிடும். இந்த இமேஜ் வந்து அதாவது ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு வந்து. இதில் உங்களுக்கு இப்போ மெயினாக என்ன தேவைன்னா இந்த சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. இதில் என்ன சிம்பிள் இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் டைப்பில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றியுமே உங்களுக்கு ஒரு ஓவல் டைப்பில் தான் உங்களுக்கு அந்த இது இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டாட் இருக்குது உங்களுக்கு வந்து. அதாவது இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து. இல்லை பீட் ஒர்க் மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் மெயின் எலமெண்ட்ஸ்ன்றது இதுதான் இங்கே இந்த ஸ்லீவில் இருக்குது. ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா எலமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே கீழே எலமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த எலமெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் இந்த ஓவல் டைப் நீங்கள் எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஓவல் டைப் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓவல் எடுக்கிறேன். ஓவல் ஷேப்போட அவுட்லைன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான இது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் Pinterest ஆப்பில் இருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. Pinterest ஆப்பில் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது இருக்குது, பட் அதுக்கு சூஸ் ஆகுமான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இதுக்கு உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத செலக்ட் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இது ஒரு மாதிரி கர்வியாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ அந்த கர்விக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது செட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் சும்மா லைட்டாக உங்களுக்கு ஒரு இது மட்டும் ரீசைஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். இப்போ இதில் நீங்கள் வச்சிருக்கிறதே உங்களுக்கு கரெக்டாக தெரியல இல்லைங்களா? ஏன்னா இந்த இமேஜும் உங்களுக்கு ஹைலைட்டிங்காக தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து. டிரான்ஸ்பரன்சின்னு கொடுத்து இதோட டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் எந்த அளவுக்கு தெரியுதுன்றதை பார்த்துட்டு டிரான்ஸ்பரன்சியை ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் போய்ட்டு ட்ரா பண்ணுங்கள். இப்போ இதை நான் சைஸ் ரீசைஸ் பண்ணேன்னா அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த கர்வி மாதிரி ஒரு ஷேப் வந்துருக்குது, அது எனக்கு கிடைக்கல இதில் வந்து. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசம் தெரியும். கர்வி மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Pinterest ஆப்பில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ Pinterestலேருந்து நான் எடுக்கிறதுக்கு அகைன் நான் வந்து கேலரிக்குள்ளே போய்க்கிறேன். கேலரியில் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து. ஸோ இப்போ இதுலேயே கூட நீங்கள் வந்து Pinterestல எடுத்திருக்கீங்க, அந்த இமேஜை வந்து எனக்கு இப்போ இருக்கிற இதில் கொண்டு வரணும் அப்படின்னும் போது உங்களோட அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கூகுள்குள்ளே வந்துக்கிறேன். க்ரோம்குள்ளே வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு போட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட்டாக ஓப்பன் ஆகிற இந்த சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது இங்கே காட்டும். இதில் இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜ் வந்து அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அந்த இது மட்டும் கொடுக்கும். உங்களுக்கு அந்த சிம்பிள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சிம்பிள் மட்டும். ஸோ இதை நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு இப்போது கேன்வாலே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெறுமனே இந்த ஷேப் மட்டும் இருக்கிற மாதிரி நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் இந்த ஓவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு ரிலேட்டட் ஆகுது. ஸோ அதனால் அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து. ஸோ ஒரு இது சூஸ் பண்ணி போனீங்கன்னா Pinterestக்குள்ளே நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதில் நம்ம வந்து நமக்கு தேவையான இமேஜ் எதுவோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ரீசைஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து. இதை இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எனக்கு வேணும், இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த பொசிஷன் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணணும்னா அதே மாதிரி தான். இதெல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நட்ச் பாயிண்ட் போய்ட்டு நீங்கள் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெஃப்ட்டில் மூவ் ஆகணுமா, இல்லை கொஞ்சம் ரைட்டில் மூவ் ஆகணுமா, அப்போர்டில் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸோ இப்போ இதை அப்படியே நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ரிப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் இந்த ப்ளஸ் சைன் கொடுத்து மறுபடியும் இதை வந்து இன்னொரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக இந்த ஒரு லைன் போட்டுட்டேன். இது அப்படியே நமக்கு வந்து இன்னொரு இதுக்கு தேவைப்படுது, அடுத்த ஆப்போசிட் சைடு. இப்போ இது என்ன பண்ணலாம்னா நீங்கள் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ லேயர்ஸில் போய்க்கோங்க. இங்கே கீழே லேயர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ண இப்போ என்னென்ன சிம்பிள் ட்ரா பண்ணிங்களோ அது ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குரூப் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒன்று செலெக்ஷனில் இருக்குது இங்கே வந்து, அதுதான் இங்கே காட்டுது உங்களுக்கு செலெக்ஷன். இப்போ செலக்ட்னு கொடுத்து மறுபடியும் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 by 1 உங்களுக்கு செலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஹைலைட்டிங் மாதிரி தெரியுதுன்னா அது உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு அங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா இங்கேயும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுக்க பாருங்க, ப்ளூ கலர் ஹைலைட்டிங் அப்படின்னா அது வந்து செலெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும், குரூப் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே போய்ட்டு குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு குரூப் ஆகிடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ மறுபடியும் அதை காப்பி பண்ணிக்கிறேன். டைரக்ஷன் மாற்றி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நான் இந்த ட்ரான்ஸ்பரன்சி உங்களுக்கு குறைச்சிட்டு காட்டுறேன். இது அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். அதான் ஒர்க் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் வந்து காப்பி கொடுத்து பேஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த இதுக்கு உங்களுக்கு இது வந்து அப்படியே க்ரியேட் ஆகிக்கும். மறுபடியும் காப்பி கொடுக்குறேன், பேஸ்ட் கொடுத்து இந்த ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வராத டைமில் நீங்கள் நட்ச் பாயிண்ட் போய்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்கள் இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எரேஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா அந்த 3 டாட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் டெலிட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஆர் டிட்டாச் இமேஜ் ஃப்ரம் பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு டிட்டாச் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ இங்கே வச்சுட்டு நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த சிம்பிள் அப்படியே இங்கே வந்திருக்கும். ஸோ வெறும் மெயின் அந்த இது என்ன இருக்குதோ அந்த எலமெண்ட் அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு ப்ளவுஸ் டிசைன். இதை நான் வந்து ஸ்லீவ் டைப்புக்குன்ற மாதிரி போட்டிருக்கேன். இதை நீங்கள் நெக் டைப்புக்கும் போடலாம், என்ன மாதிரி இதுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். இது வந்து ஸோ இப்போ நான் இங்கே வெறும் இந்த எலமெண்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்களாவும் மாற்றி ஏதாவது க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு இடையில வந்து நீங்கள் வேறு ஏதாவது சிம்பிள் ஒரு டாட் மாதிரி மட்டும் எனக்கு வச்சு வேணும் அப்படின்னாலும் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து எனக்கு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கொண்டு வரலாம். எல்லாமே நீங்கள் கேலரிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர் அதர்வைஸ் எலமெண்ட்ஸ்குள்ளே போய்ட்டும் எடுக்கலாம். எலமெண்ட்ஸில் இல்லாத ஒரு சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ண முடியாத ஒரு சில இது இமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃப்ளவர் கொடுக்குறேன். இந்த ஃப்ளவர் எனக்கு இந்த இடைப்பட்ட கேப்பில் எல்லாத்துலேயுமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரியும் செட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது வந்து. இந்த மாதிரி நீங்கள் இன்பிட்வீன் கேப்பில் இந்த மாதிரி டிசைன்ஸும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது வந்து. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாரு.
ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் உங்களுக்கு வந்து. ஃபஸ்ட் மெத்தட் வந்து நீங்களா பென்சில் வச்சு இப்போ இந்த ஷேப் உங்களுக்கு நீங்களாக கூட ட்ரா பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி வச்சு நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணலாம். இது வந்து செகண்ட் மெத்தட். என்னென்ன எலமெண்ட்ஸ் ஒரு இமேஜ்குள்ளே இருக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே போய் சர்ச் பண்ணி எடுக்கலாம். சர்ச் பண்ணி நீங்கள் ப்ரோ வெர்ஷனாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து. சப்போஸ் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணலை எனக்கு தெரியலை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Pinterest ஆப்பில் போயிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வேர்டு வேணுமோ ஐ மீன் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்போட அந்த நேம் போயிட்டு நீங்கள் Pinterestல டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Pinterestல நிறைய இமேஜஸ் அதில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அதை செலக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் இமேஜில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் மெத்தட். கேன்வாவில் வந்து நீங்கள் உங்களோட இமேஜஸ் உங்களோட டிசைன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது இன்னொரு மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.